ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் சார், அந்த ரிசர்வ் வங்கி ஒரு ரூல் போட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு அந்த தங்க நகை அடகு வைப்பது குறித்த அந்த விஷயம் பாதிச்சிருக்குன்னா, ஒரு தேநீர் கடையில், சலூன் கடையில் உள்ள அந்த எளிய தொழிலாளர்கள் கேட்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். கரெக்டான டைம். சார், இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் சார். நாங்கள் அந்த டயத்தில் ஏதாவது இந்த அடகு வச்சு தான் சார் படம் எடுப்போம். இப்போ என்ன சார் எங்களுக்கு ஒன்றுமே புரியல சார். ஏதோ வைக்கணும்னா பில்லு கேட்குறாங்க. அப்புறம் அந்த பில்லில் ஏதோ அப்பாவோட பேர் இருக்கணுமாமே, அப்பாவோட பேர் இருக்கணுமா, அந்த ஆவணங்கள் டாக்குமெண்ட்ரி சரியாக இருக்கணுங்கிறாங்க. சார், அவசரத்துக்கு நகையை வைப்போம், ஒரு 80% பணம் வந்துடும், அப்புறம் நாங்கள் திருப்பணும்னா இது பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஜூன் மாதம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் கரெக்டாக ஜூன் மாதங்கிறது எல்லாருக்கும் பணம் தேவைப்படுற மாதம். இது போட்டிருக்காங்களே சார், என்ன பண்ணுறது? அவன் வந்து ஆன்டி பிஜேபிலாம் கிடையாது, அவன் சராசரியான ஆள். தங்க நகை அடகு என்ன சார் சொல்கிறாங்க, ரிசர்வ் வங்கி நிர்மலா மேடம் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு பாவமாக கேட்குறாங்க. அது நீங்கள் இப்போ மக்கள் அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? நீங்கள் எடுத்த உடனே அவன் ஆன்டி பிஜேபி கிடையாதுன்னு சொன்னீங்க. அதே முதல்ல தப்பு. ஆன்டி பிஜேபியாக இல்லாததுனால தான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டான். இன்னும் பிச்சை எடுக்கிற நிலைமை கொண்டு போய் விட்டுருவாங்க மக்களை, பொதுமக்களை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாசகார கவர்மெண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை நசுக்கி மக்களை காலி பண்ணி ரத்தத்தை உறிஞ்சி அட்டை மாதிரி என்ன தாங்கள் கொழுப்பதற்காக வலுத்தவன் கொழுப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இது. சரியா? இதில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஏழை எளியவன் அவன்லாம் மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சின்றது அரசியல் ரீதியான எதிரி மட்டும் இல்லை, மனித குலத்திற்கே எதிரின்ற மாதிரியான சட்டங்கள் தான் இப்போல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஒருத்தன் சேட்டு கடையில் இப்போ ஒரு 6 நீங்கள் சட்டம் போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பிள்ளை பெருசாகிடுச்சு, அதுக்கு ஒரு தோடு ஒரு 1/2 பவுனில் வாங்குவோன்னு சேர்த்து வாங்கி வெட்டிக்கிட்டி வாங்கி போட்டு வாங்கினா அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2 பவுனுக்கு 40,000 வரும். 1/4 பவுனில் வாங்குறான்னு வைங்க, ஒரு 20,000, 2 கிராம் 3 கிராமில் தோடு வாங்குறான், 10-15,000 சேர்த்து வச்சுருக்கான், எதோ போட்டு வாங்குறான். திடீர்னு மூத்த மகனு காலேஜில் சேர்க்குறாங்க, இதை கொண்டு போய் 25,000 வைக்கலாம். பேங்க்கில் வச்சோன்னா வட்டி கம்மி, அதை ஃபீஸாக கட்டி அதுக்கப்புறமா ஏதோ லோனை கீனை வாங்கி படிக்க வைப்பான். இப்போ அவன் தாலியும் அறுக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு பில்லு கொண்டு வானா சேட்டு கடையில் வாங்குறதுக்கு இவன் எப்படி பில்லு கொடுப்பான்னு ஒரு இது கடைநிலை தொழிலாளி நான் சொல்கிறேன். பொண்டாட்டிக்கு ஒரு மூக்குத்தி இருக்கும் 2 கிராமில், ஒரு 3 கிராமில் தோடு இருக்கும், மொத்தம் சேர்த்தாலே அது 50,000 போகும் இன்றைக்கி ரேட்டுக்கு. அதை கலட்டி அப்பப்போ அடகு வச்சு தான் ஃபீஸ் கட்டுறது, போகிறது வர்றது, வாழ்வியல் முறையை ஓட்டிகிட்டு இருக்கான், வாழ்வியலை ஓட்டிகிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் இந்த பில்லு எடுத்துகிட்டு வானா அவன் எங்கே போய் எடுத்துகிட்டு வருவான்? இந்த மூக்குத்திக்கு தோடுக்கு அவன் பில்லு தருவான்? இல்லைன்னா சில குடும்பத்தில் கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தாய் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு தாய், அதுக்கு அது ஒரு கல்யாணம் 14 வயசில் பண்ணும்போது அதுக்கு ஒரு மூக்குத்தியும் 2 தோடையும் போட்டு விட்டுருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அது அன்னைக்கு 50 ரூபாயா 20 ரூபாயா இருந்திருக்கும், 100 ரூபாயா இருந்திருக்கும். கிராம் 100 ரூபா 50 ரூபா இருந்த காலத்தில் அன்னைக்கு ஒரு தோடை மூக்குத்தியும் அந்த காலத்தில் அது சடங்கான காலத்தில் போட்டிருப்பாங்க. அது அந்த கிழவி 80 வயசில் செத்து போயிடும். 80 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட தோடு மோதிரம் இது இருக்குல்ல, மூக்குத்தி இருக்குது, இல்லை தண்டட்டி போட்டிருந்துருக்கும் 1 பவுனில், அது அன்னைக்கு 100 ரூபா விலையாக இருந்திருக்கும். அது பிறக்கும்போது அது இப்போ சடங்கான போது சடங்கான கிழவிக்கு 80 வயசு ஆகி போச்சு. அந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிற நேரத்தில் பல கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்டட்டி ஒரு 3/4 பவுன் 1.5 பவுனாக இருக்கும். இன்றைக்கி அதோட வேல்யூ 1.5 லட்சமாக இருக்கும். அது ஒரு மூக்குத்தியை ஒன்று போட்டுருந்துருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு தாலி, பொட்டு தாலி ஒரு 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 பவுனில் போட்டுருந்துருக்கும். அப்போ என்ன பண்ணா அதுக்கு ஒரு 4 பிள்ளைங்க இருக்கும். அப்போ என்ன பண்ணோன்னா, இந்த கிழவி செத்துருச்சுன்னா அந்த படத்தில் காட்டுறாங்க, அப்பா நீ செத்துவிட்டேன்னா கட்டில் எனக்கு தானேப்பா அப்படின்னு. ஆமாம் ஆமாம், அந்த கதையில் பல பேர் இருப்பா இன்னும் தமிழ்நாட்டில். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிழவி செத்துருச்சுன்னா 3 மகன் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தோடை யாருக்கு, மூக்குத்தி யாருக்குன்னு கிழவி செத்ததை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இவ்வளோ பாலும் சோறும் போட்டு வளர்த்துச்சு நம்மளை, கஷ்ட காலத்தில் ரசத்தையும் தட்டைப்பயிரையும் போட்டு வளர்த்துச்சு, அந்த கிழவி செத்துருச்சுன்னு பார்க்க மாட்டாங்க. அந்த தோடு மூக்குத்தி இருந்தால் இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது இதுக்கு ஒரு தோடை போட்டு விடலாம். அவனை மூத்தாக்கா எனக்கு தான் தண்டட்டின்னுவான், 1.5 பவுன் எனக்கு தான் மூக்குத்தின்னுவாங்க. கிழவி சாகிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிடுவாங்க. இன்றைக்கி செத்துரும் நாளைக்கு செத்துருன்னா அது சாகவே சாகாது. அது 75 வயசுலேருந்தே அதுக்கு பிளான் போடுவாங்க. அது 85 தான் சாகும். அதுக்குள்ளே அந்த பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி போயிடும், பேரம் பேத்திக்கலாம். அப்படி அதை வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் அடகு வச்சு 3ஆக பிரித்து அதை கொண்டு போய் அடகு வச்சு பிள்ளைகளை ஸ்கூலில் காலேஜில் சேர்க்குற குடும்பம்லாம் இருக்குது. இப்போ அவங்களாம் அந்த கிளவிட்ட போய் பில்லா கேட்க முடியும்? பாட்டி,
எப்படி ஒரு டுபாக்கூர் எங்க பாருங்க, ரசீது எங்க? யாரை போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. நம்ம வந்து நிதி அமைச்சரா எவ்வளோ ஒரு டுபாக்கூரை கொண்டு வந்து நம்ம வச்சு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி குடும்பங்களும் உண்டு. குடும்பங்களும் உண்டு இல்லைங்க, நிறைய அவங்கதான் அதிகம். குடும்பம். இப்போ கூட நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்போ ஒருத்தர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு தன்னுடைய பாட்டியை. ஏன்னா சாக போகிற காலத்தில் தோடை மூத்தி காட்டி யாருக்கா தங்கச்சி கிங்கச்சி கொடுத்துருச்சுன்னான்னு சொல்லி அக்கா தங்கச்சியோடு இருக்கார் அவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா டெய்லி அதுக்கு வார வாரம் கறியும் சோறும் வாங்கி போடுறாரு. அந்த பாட்டி தனியாக இருக்குது, என்ன வேணும், அல்வா வேணுமா உனக்கு, பார்த்துக்க எனக்கு அப்படின்னு. அதுவும் சரிடா, நான் சாகிறப்போ அந்த தோடை உனக்கு தண்டை கொடுப்பேன்னு சொல்லி வச்சுருக்கனால அதை கவனிச்சிருக்கு. ஏன்னா அந்த தோடு மட்டும் இப்போ 1.25 லட்ச ரூபாய்க்கு அது போகுதான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி குடும்பங்களும் இன்னும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த நமக்குன்னு ஒரு வாட்ச் இருக்கு பாருங்க ஒன்று, அதெல்லாம் கொண்டு வந்து இந்த தேசத்தில் வந்து என்னத்த சொல்கிறது போட்டு இன்னும் இவங்க சாகணும். இன்னும் அதாவது இன்னும் வந்து பிஜேபியை பற்றியும் இந்த ஆட்சியை மத்தியில் இருக்க ஆட்சியை பற்றி தெரியாதவங்களாம் இன்னும் அழுந்தி அதான் இவ்வளோ கொடூரமானவர்களான்றது இவர்களுக்கு தெரிஞ்சால் தான், ஒவ்வொரு இந்தியனுக்கும் தெரியணும். தெரிஞ்சால் தான் மாற்றம் வருமே தவிர, இல்லைன்னா வேலை பார்க்குறவன் மட்டும் பாதிக்கப்படுறான், மிடில் கிளாஸ் மட்டும் பாதிக்கப்படுறான்னா அவன் கீழே வேலை பார்க்குறவன் சரக்கு வாங்குவான், கூலி வேலைக்கு போவான், 1000 ரூபாய் வாங்குவான். அடித்தட்டு மக்களுக்கு இந்த பாதிப்பு தெரியாவே இருக்கு. தேசபக்தியோட தானே இருக்காரு, பாகிஸ்தான் அடிக்கிறாரு போறாருன்னு தான் இருக்கும். அடி மேல அடி விழுந்தா தான் அம்மி நகருன்ற கதையில இதா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்னும் இந்தியா முழுவதும் இருக்கு, தமிழ்நாடு மட்டும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? வடக்கனுக்கு அதை பத்தி கவலை இல்லை, வடக்கன் நகையே போட மாட்டான் தெரியுமா? பல மாநிலங்கள்ல தங்க நகையிலே பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க தங்கம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இவங்களுக்கு வாக்களிப்பவர்களுக்கு தங்கம்னா என்னன்னே தெரியாது பலருக்கு. தமிழ்நாட்டுக்காரன் மலையாளியும் தான். நகை போடக்கூடிய பழக்கம் தென்னிந்தியாவில் மட்டும்தான் அதிகம். அதில் ஃபஸ்ட்டு மலையாளி, நம்மளோட அதிகம் அவங்க. ஆமாம், அவன் கல்யாணம் 100 பவுன் போட்டு தான் பண்ணுவான். வாடகைக்கு நகை வாங்கினா கூட இப்போ ஃபுல்லாக தெரியணும் அவனுக்கு, மறைக்கிற மாதிரி. அடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இது ஈக்குவலாக இருக்கும். தெலுங்கர்கள் கன்னடர்கள் கூட அதிகம் போடுவாங்க, நகை போடுவாங்க. அவங்க கொஞ்சம் கம்மி தான், நம்மளோட. கன்னடர்கள் கம்மி, தெலுங்கர்கள் நம்மளை விட கம்மி, தெலுங்கர்கள் அதுக்கு கீழே கன்னடர்கள், இவ்வளோதான். நீங்கள் மராத்திலாம் பார்த்தீங்கன்னா பாசி தான் போடுவாங்க கல்யாணத்துக்கு. பாசி, கருப்பு பாசியில் நடுவில் தங்கம் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். ஒரு டாலர் இருக்கும், அவ்வளோதான் அவர்களோட தாலி மாதிரி இருக்கும். அப்புறம் ஆண்கள் பல இடங்களில் செயின் போட்டு தெரியுறவன் பல ஊர்களில் சுற்றிட்டு இருக்கான். மைனர்னு சொல்லிட்டு தெரியுவீங்களா? மைனர் செயின் போடுவாங்க. கல்யாணம் புது மாப்பிள்ளைனா செயின் போட்டு, மைனர் செயின் போட்டிங்களா? மைனர் செயின் புது மாப்பிள்ளை எங்கடா மைனராக இருக்கான்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கிறது. இப்போ கடைசியில் இப்போ தெருவுக்கு வந்துடுவாங்க. இப்போ அடகு வைக்கிறது, அதாவது விற்று திங்கிறதையும் விட மாட்டாங்க, வாங்க தான் விட மாட்டேன், விற்று திங்கவும் விட மாட்டேன். கடைசியாக அடகு வச்சு குடும்பத்தை காப்பாற்றினாலும் அதுக்கு ஆப்போசிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு கேடு கெட்ட அரசாங்கம் மத்தியில் நடந்து கொண்டிருக்கு அப்படின்றது இந்த மக்களுக்கான அரசாங்கம் கிடையாது. இந்த மக்களுடைய பல்ச்சு தெரிஞ்ச அரசாங்கம் கிடையாது. மக்கள் வாழ்வியலை முன்னேற்றுவதற்கான அரசாங்கம் கிடையாது. எவனையோ முன்னேற்றுறதுக்கு எங்கேயோ கொள்ளையடிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த அரசாங்கம். புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு வாக்களிப்பவர்கள் எல்லாமே வளர்ச்சி அடையாத மாநிலங்களை சேர்ந்தவர்கள். அதனால அவனுக்கு பாதிப்பே வராது. பீகார், ஊபி, 3 வேளை சோறு இல்லாதவனுக்கு எதுக்கு மேலே என்னங்க பாதிப்பு வரப்போகுது? சாப்பிட்றவனுக்கு தாங்க பாதிப்பு வரும். அது ரொட்டி தான். ஆமாம், வச்சுட்டு அவனுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுதுன்ற மாதிரி அவன் ஓட்டை போட்டுறான். அவனே அதை தான் மத ரீதியாக மாற்றி வச்சுறாங்க. ராம் சொல்லு உனக்கு எல்லாம் நடக்கும். அந்த மாதிரியான சூழல்ல அவங்க ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்கிறாங்க. குஜராத் பாஜக, குஜராத் இந்தி பெல்ட் கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அது பாதிப்பு இல்லை. நகை போட மாட்டாங்க. இல்லை, அதை தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து திராவிட கழகத்துக்கு இணையாக அவர்களும் பாதிச்சிடக்கூடாதுன்னு பார்க்குது. அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவர்களும் தாலி கட்ட மாட்டாங்க, நகை போட மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து இது யாருக்கு பலன் அப்படின்னா பிஜேபிக்கு தீக்காவுக்கு தான் பலன்ற மாதிரி தான் போயிட்டு காமெடியாக சொன்னால் அப்படிதான். அதாவது நீங்கள் சொல்கிறது புரியுது. வெறும் அணிவதற்காக மட்டும் தங்கம் இருப்பதில்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் ஒரு அவசரத்துக்கு உதவுவதற்கும் தங்கத்தை பயன்படுத்துறாங்க. ஏங்க அணிஞ்சிருக்க தோட கலட்டி அடகு வைக்கிறதுக்கே முடியல, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க. எவங்க தங்கத்தில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுற அளவு தமிழ்நாட்டில் இருக்கான், வளர்ந்தவன் இருக்கான். அவன் நல்லா இருக்கான், நாசமா போறான். மோடிக்கு ஓட்டு போட்டிருக்க பாவத்துக்கு எப்படியோ போறான். இன்வெஸ்ட் பண்ணா தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அது பணக்காரல போடணுமா, தங்கத்துல போனா தங்கத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டவே இன்னைக்கு எங்கேயோ போயிருவாங்க. அது பணக்காரன், அவன் போட்டோம். ஏழைகள் இருக்கிற தோடையும் மூக்குத்தையும் வச்சு பையனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கவன் வாயில மண்ணை போடுறாங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க.
கடைநிலையில் வாக்கரிசி கேட்டு படுத்திருக்க பணத்தில் கூட அந்த வாயில் இருக்க அரிசி கூட டேக்ஸ் போடுவாங்க. போட்டு மாற்றிருச்சு, புதைக்கிறதுக்கும் பணத்துக்கும் போட்டுச்சு ஏதோ, அப்புறம் டக்குன்னு மாற்றி விட்டாங்க ஐயோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அரசாங்கத்தில் நீங்கள் என்ன பண்ண எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவங்க நிர்மலா மேடம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ரசீது அப்படின்னு ஒன்று வாங்குவது எதற்கு? எல்லோரையும் டேக்ஸுங்கிற வளையத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு. இந்த இந்திய நாட்டில் எல்லாவற்றுக்கும் டேக்ஸ் கட்டக்கூடிய விஷயம் வந்தால் பதுக்கல் இருக்காது, ஏமாற்றம் இருக்காது, நாடு வளரும், பொருளாதாரம் வளரும். அதனால எல்லாத்தையும் வளர்ந்து எவனுக்கு வாக்கரிசி போட போகிற நீ? நாடு வளர்ந்து மக்கள் நாசமாக போயிடுவானே. நீ சொல்கிற நாடு வளர்ச்சின்றது, இது நீ சொல்கிறது வளர்ச்சின்றது கட்டி வளர்றதை சொல்கிற. கேன்சர் கட்டி வளர்றது பாரு, எப்படி பாரு, அழகா கழுத்துல வீங்கிருக்கேன், எப்படி கைகாலெல்லாம் வீங்கி எவ்வளோ கும்புன்னு இருக்கான் பாருன்ற. நீங்க ஜிம்முக்கு எதுவும் போவீங்களா? அது வந்து கேன்சர் கட்டி நீ வளர்க்குறது. நாங்கள் சொல்கிறது புஷ்டியாக வளரணுன்றது வேற, கட்டியில் வளர்றது வேற. செந்தில் ஒரு படத்தை சொல்கிறேன், எப்படின்னா உங்களுக்கு உடம்புறா கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்னு. நீ சொல்கிறது அந்த கட்டி, நாங்கள் சொல்கிறது மக்கள் வந்து வளர்றது, ஊட்டச்சத்தில் வளர்றது. இது வீக்கம். ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைக்கு மண்டை கூட தான் வீங்கி போயிருக்கும் சாக போகிற இடத்துல அப்படின்னு. ஆமா, அந்த சோமாலியா நாட்டு குழந்தையெல்லாம் பாவம். அது அந்த காலங்க. சோமாலியாலாம் இன்னைக்கு பயங்கர வளர்ந்த நாடாக வந்துட்டு இருக்கு. நீ சொல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்பயும் ஒரு குழந்தைய பார்க்க ஒல்லியா இருந்தா சொல்லுவாங்க, எங்க பாரு சோமாலியா நாட்டு குழந்தை மாதிரி இருக்குதெல்லாம், காக்கா தூக்கிட்டு போயிருவாங்க. அப்படிதான் வந்து இப்போ நிம்மி ஆட்சியில் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நாங்க எல்லாத்தையும் சட்டத்துக்குள்ள கொண்டு வரோம், டாக்ஸ்குள்ள கொண்டு வரோங்கிறாங்களே அவங்க. நீ சட்டத்துக்குள்ள கொண்டு வர, எவனே உயிரோட வச்சிருந்த நீ கொண்டு வரணும். நீ யாருக்காக சட்டத்துக்குள்ள யாருக்காக கொண்டு வர? டாக்ஸ் கட்ட வைக்கிறோங்கிறாங்களே. அதை தாங்க, நீ மக்களை ஆட்சி பண்றியா, மக்களுக்காக ஆட்சி பண்றியா, இல்லை உனக்காக மக்களா, உன் டாக்ஸுக்காக மக்களா, இல்லை மக்களை வாழ வைக்கிறதுக்கு நீ ஆட்சியில் இருக்கியான்னு ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவீங்க? ஸோ இதுதான் வந்து அவர்களுடைய. இப்போ குஜராத்தை பாதிக்காது அது? அங்க நிறைய வைர தங்க வியாபாரிகள்லாம் அதிகம். அதான் வியாபாரிகள் இருக்கான், அவனுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க எங்க கொண்டு அடகு வைப்பீங்க? பேங்க்ல வைக்கலன்னா சேட்டு கடையில் வைப்பீங்க. சேட்டுக்கு நல்லது இல்லை, அங்கேயும் பில்லு தரணும்ல. அதாவது குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் கோடீஸ்வரர் இருக்கான், உலகத்தின் டாப் 10 பணக்காரில் ஒருத்தன் குஜராத்காரன். அதே நேரத்தில் நம்ம சிக்னலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவனு குஜராத்காரன். நம்ம சென்னையில் சிக்னலில் வயசான பெண்கள் எல்லாம் குஜராத்திகள் நிறைய பேர் இருக்காங்களா? அவங்க தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது. சிக்னலில் பிச்சை எடுக்கிற புது ட்ரெண்டை தமிழ்நாட்டில் கிடையாது. அது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுவதும் சிக்னலில் பிச்சை எடுக்கலான்னு ஒரு அருமையான கான்செப்டை பிச்சைக்காரர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா, புருஜ் பூகம்பத்தில் அந்த குஜராத்தை விட்டு நாடு முழுவதும் பரவிய குஜராத்திகள் தான் வந்து கஷ்டப்படுற மக்கள், ஏழை மக்கள் வந்து என்ன பண்ணான்னா போய் சிக்னல் நின்று பிச்சை எடுக்கலாம் அப்படின்ற கான்செப்ட். 25 வருஷத்துக்கு காரில் வர்றவன சாதாரண இடத்துல பிடிக்க முடியாது, சிக்னல்னா நின்று தானே ஆகணும். அங்கே நம்ம போய் எடுத்தோம்னா பெரிய பெரிய அவன் கெத்துக்கே இப்படி போடுவான், தான் பொண்ணுங்கள்ட்ட ஒய்ஃப்கிட்ட கெத்து கம்மி கூட ஒரு 100 ரூபா எடுத்து போடுவான். எத்து காமிக்கிற கேட்க போகிறான். ஏதோ ஒரு ஏழைகள் வர்றான்றப்ப சரி காரில் இருக்கான், கண்ணாடியை தட்டி கேட்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமெண்ட்டும் அங்கே தான் குஜராத்தில் இருக்குது. அதனால அவர்கள் அதில் பழக்கப்பட்டுட்டாங்க. என்ன அடித்தாலும் தாங்குவாங்க அவங்க. ஏன்னா என்ன அடித்தாலும் ஒரு பக்கம் அவர்களோட ஆளை தான் வளர்த்து விடுறாரு ஜி, குஜராத்தியில் தானே வளர்த்து விடுறாரு. இன்னொரு பக்கம் அவன் நாசமாக போகிறத பற்றி அவங்க கவலை இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ இதை எதிர்த்து இப்போ இடதுசாரிகள்லாம் மிகப்பெரிய போராட்டம் கண்டனத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இடதுசாரிகள் மிகப்பெரிய லெவலில் சிபிஎம் வந்து தொடர்ச்சியாக இதை எதிர்த்து நம்ம ஒரு பெரிய போராட்டம் பண்ணணும்னு பார்த்துருக்காங்க. இதை எப்படி இப்போ இதை தடுக்க முடியுமா நம்ம எதிர்கட்சிகள் போராட்டத்தினால? எதை வேணாலும் தடுக்க முடியும். இப்போ எதிர்கட்சிகள் வீக்காக போச்சு, எதிர்கட்சிகள் செயல்பாட்டிலே இல்லை அப்படின்னு தான். குஜராத்திகளில் 2 எக்ஸ்ட்ரீமெண்ட் இருக்குது. உலகத்தின் டாப் 10 பணக்காரனில் ஒரு ஆளும் குஜராத்தியாக தான் இருக்காங்க. டாப் 25ல் வந்திருக்காங்க இப்போ. அதே மாதிரி ரொம்ப இதில் பிச்சை எடுக்கிறவர்களும் அந்த எக்ஸ்ட்ரீமெண்ட்டும் இருக்குது. ஆனாலும் நீங்கள் எது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் குஜராத்திகள் தான் நடக்கும். இப்போ எல்லாம் வட்டிக்கு எல்லாம் பேங்க்கில் வைக்கலன்னா எங்கே வைப்பான்? ராஜஸ்தானி கடையிலையும் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ராஜஸ்தான். இல்லை, அவங்ககிட்ட பில்லு தர வேண்டிய அவசியம் இல்லையா? அவங்க தருவாங்க பில்லு. அவங்ககிட்ட அடகு வைக்கிறதுக்கு சட்டம் சொல்லலை. அது வங்கியில் அடகு வைக்கிறதுக்கு மட்டும்தான். தனியாக நீங்கள் அடகு வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக வச்சிங்கன்னா வட்டியை ஏற்றி விடுவான். தங்க நகைக்கே 3% வாங்குறாங்க ஏழைகள்கிட்ட. 3%. அவனுக்கு இப்போ 10,000 ரூபா இவன் கடன் வாங்குறான்னா, ஒரு 5,000 ரூபா கடன் வாங்குறான்னா 10,000 ரூபா நகையை வாங்கிட்டு தான் 5,000 ரூபாயை கொடுக்குறான். அதுக்கு 3% வட்டி வேற வாங்குறான். ஸோ அவர்களை மேலும் மேலும் வளர்த்து விடுவதற்கான சட்டம் தான் இது. ராஜஸ்தானிலையும் குஜராத்திகள் தான் கடை வச்சிருக்காங்க. அவர்களை மேலும் மேலும் உயர்த்தி விடுவதற்கும் வளர்த்து விடுவதற்கானது தான் இந்த.
சரி, இப்ப இந்த விழிப்புணர்வு வந்து இந்தி பேசாத பிற மாநிலங்கள்ல வர்றாதா? மகாராஷ்டிரா, அவெல்லாம் கர்நாடகா. தங்கத்தை அதிகமா பயன்படுத்தியா அவன் படிக்கவே இல்லையே. யார் இல்ல படிக்க இந்தி வைக்கிறது? பேசாத மாநிலங்கள் சொல்றேன். இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஊபி, பீகார், மாப்பி, ஏன் ஹரியானா, வடக்கு சத்தீஸ்கர், ஃபுல்லா இப்போ ஒரிசா இருக்குன்னா மகாராஷ்டிரா வந்து வளர்ந்த மாநிலமாச்சே. மகாராஷ்டிரால பிரச்சனை கிடையாது. ம். மகாராஷ்டிரால வந்து என்னன்னா தங்கத்தின் பயன்பாடு எங்க இருக்கு அதுதானங்க வரும். மகாராஷ்டிரா கேட்டீங்கன்னா என்ன பண்றது? இப்போ அங்க ஒரிசா அந்த அளவுக்கு இல்லையா? ஒரிசா கூட தான் ஹிந்தி பேச இப்போ ஒரியா தான் பேசுவான். அக்கா இந்த வளர்ந்த பணக்காரர்கள் அதிகம் இருக்கிற மாநிலங்கள் அது. ரைட்டுங்க. இப்போ தோடு அடகு வைக்கிறதுக்கு பணக்காரனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? பணக்காரனை கொண்டு தோடு அடகு வைக்க போகிறான் பேங்க்ல. ஸோ அது பணக்காரன் கதை வேற, இப்போ ஏழைகள் கதை. இப்போ வந்து அடகு வைக்கிறது தான் பிரச்சனை. வங்கியில் போய் அடகு வைக்கிறவன் யாரு? மிடில் கிளாஸ் அடகு வைப்பான், லோயர் மிடில் கிளாஸ் அடகு வைப்பான். இப்போ அவனுக்கு ஆப்படிச்சிட்டாங்க. வெளியே போய் அதிக வட்டிக்கு சேட்டுட்டு அடகு வைப்பான். ஒன்று அவன் சேட்டு யாருன்னா ராஜஸ்தானியாவோ குஜராத்தியா, குஜராத்தி அவங்க 2 பேரும் தான் இருப்பாங்க. அவன் அவன் கொளுத்து தீவான். இப்போ நல்லா குஜராத்திகளுக்கு லாபம் அது. குஜராத்திகள் சேட்டு ராஜஸ்தானில. ராஜஸ்தானிகள் லாபம், ஆ, மார்வாடிகளுக்கு லாபம். ஓகே. அப்ப திருப்பி அதை தான் அவர் அவர் வந்து இந்தியரா இருக்கிறத விட ஒரு குஜராத்தியா தான் இருக்காரு. 24 மணி நேரம் குஜராத்தி தான். ஆமாம், அப்புறம் குஜராத்தில் பிறந்தவர் அப்புறம் வேற அதான் ஆர்எஸ்எஸ் காரனுக்கே எரிச்சலாகுது. அந்த அளவுக்கு இதாகிறாரு. அதுதான் போயிட்டு. சரி, இப்ப இது எதிர்க்கட்சிகள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல உள்ள சிபிஎம் மட்டும் தான் பெரிய லெவலில் இல்லை சிபிஎம் இல்லை. இப்போ இன்னைக்கு இவர் போய் பார்த்துருக்காப்புல, யார் நிம்மிய, யார் நம்ம மதுரை எம்பி சு வெங்கடேஷ். சு வெங்கடேஷன் பார்த்து இதை வந்து உடனே நீக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அவர் சொன்னால் அந்த அம்மா கேட்டுருமா? ஆனாலும் அதை கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்காருன்றதை பாராட்டணும். யாரை சந்திச்சு ஒரு எம்பி வேற எந்த கட்சிக்காரனும் செய்யாததை சு வெங்கடேசன் போய் செஞ்சிருக்காருன்ற வெங்கடேசனை பாராட்டணும். அவர் போய் நேரடியாகவே நிர்மலாவை பார்த்து இது படு டுபாகூர் சட்டம், இது உனக்கு இப்போ மக்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவன் எந்த அடிப்படையில் வாழ்கிறான், எந்த அடிப்படையில் நிதி திரட்டுறான், அவன் குடும்ப நிதி எப்படி திரட்டுறான், அவன் ஒரு பிள்ளையை எப்படி படிக்க வைக்கிறான்றதே தெரியாமல் இதை பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா ஜூன் மாசம் ஒவ்வொருத்தரும் பதறான். பதற நேரத்தில் வந்து நீ வந்து இப்போ தனியார் முதலாளிகள் கொள்ளையடிக்கிறதுக்காக வங்கியில் வைக்க முடியாதுன்ற பாதி காசு கூட நீங்கள் தர்றதில்ல. அதுலேயும் 10 கிராமுக்கு 1 கிராம் குறைச்சிடுறீங்க. 10 கிராம் நகை நீங்கள் போய் அடகு வச்சிங்கன்னா அதில் 1 கிராம் குறைச்சிட்டு தான் 9 கிராமுக்கு தான் கணக்கு எடுக்கிறான். அதில் பாதி தான் உங்களுக்கு தருவான். அதில் இத்தனை லொல்லு அந்த 1% வட்டிக்கு. இப்போ நீங்கள் சேட்டு கடையில் வச்சிங்கன்னா 3% வட்டி. அப்போ வெளியே தனியாரை கொள்ளையடிப்பதற்காக நீ இந்த சட்டத்தை கொண்டு வரான்றது தான் உண்மை. ஸோ அதை போய் வெங்கடேசன் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பாரதிய ஜனதாங்கிறது என்ன இருந்தாலும் ஒரு அப்பர் காஸ்ட் கட்சி அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ தங்கம் அப்படின்னு வர்றப்ப பெரிய கோடீஸ்வரர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக பிராமின்ஸ் தான் இருப்பாங்க. இந்திய அளவுலேயே கோடீஸ்வரர்கள் அவங்களும் பணியாக தான் அதிகம். அவர்கள் தங்கம் அதிகம் புழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் வங்கி செயல்பாடுகள் நிறையா இருக்கக்கூடிய சமூகம். எதையுமே பேங்க் மூலமா, ரிசர்வ் பேங்க் மூலமா, வாட் இஸ் திஸ் பேங்க் ரூல்ஸில் என்ன சொல்லுது, இப்படிலாம் அதுக்கு ஒரு பாரம்பரியம் உள்ள. அவையெல்லாம் பேங்க் ரசீது வச்சிருப்பாங்க. அப்படியா? நீங்க சொல்லக்கூடிய ஆத்தா போடுற தண்டட்டி கான்செப்ட்லாம் அவங்கள்ட்ட கிடையாதா? அவங்ககிட்ட கிடையாது. அது அவங்க வைர நகை அதுக்கு வந்து சர்டிபிகேட் இருந்தால் தான் விற்க முடியும். வைர நகை இல்ல, வைரத்தோடு அந்த பில் வாங்குற கல்ச்சர் 4 தலைமுறையா உண்டு அவங்களுக்கு. 4 தலைமுறையா உண்டுன்னா ஆமாம் வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளதையும் வைரத்தை போய் இது பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா அதுக்கு சில அமைப்புகள்லாம் இருக்காது, இவங்களுக்குலாம் தெரியாது. அந்த அமைப்புகளில் போய் காமிச்சு அது வேல்யூ போட்டு வாங்கிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு இது பாதிக்காது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவன் இன்கம் டேக்ஸ் கட்டுறவனா இருப்பான். என்கிட்ட இவ்வளோ நகை இருக்குன்னு ஏற்கனவே நான் காட்டியிருக்கேன், அந்த இது எவிடன்ஸை கொண்டு போய் காட்டுவான். என்கிட்ட ஒரு தோடு வைரத்தோடு இருக்குது, அதோட வேல்யூ 5 லட்சம், வைர மாலை ஒன்று இருக்குது, ஒட்டியானம் ஒன்று இருக்குது, இதெல்லாம் என்னோட அசட்டாக இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பான். அப்போ நான் ஏற்கனவே பாருங்கள் காசி மாலை ஒன்று இருக்குது 8 பவுனில், இதை நான் வந்து இன்கம் டேக்ஸில் சப்மிட் பண்ணியிருக்கேன், இது எனக்கு சொந்தமானது தான், இதுக்கு டேக்ஸ் நான் கட்டியிருக்கேன். ஆனால் அதை கொண்டு போய் காட்டுவான். அவனுக்கு அப்போ தான் தோடு போட்டிருக்க அப்போதாலுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வந்து பிராமணர்களை இதெல்லாம் கொடுக்காதீங்க. இல்லை, தங்கத்தை முதலீடு செய்யக்கூடிய சமூகமா அது ஒரு அது முதலீடு அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதைத்தாங்க அதெல்லாமே அவன் சப்மிட் பண்ணியிருப்பாங்க இன்கம் டேக்ஸில். இல்லை, இந்த ஆர்பிஐ ரூல்ஸ் எதுவுமே அவங்கள பாதிக்காதா? பாதிக்காது, எதுவுமே பாதிக்காது. எல்லாமே அவன் தான் இது வச்சிருக்கானுங்க, எல்லாத்தையும் எவிடன்ஸ் வச்சிருக்கானுங்க. அப்புறம் என்ன? இப்போ மற்ற நான் பிராமின்ஸ் வன்னியரோ கல்லரோ ஒரு ஆதி திராவிடரோ இதோட மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. சிலர் பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப அவேர்னஸ் உள்ளவன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப குறைவு தான். பிசிஎஸ் பெரிய பணக்காரெல்லாம் ஒன்றுதாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரியுது, கோடீஸ்வரனுக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. புரியுதா? அவன் எல்லாமே ஒன்று தான். ஏன்னா அவன் அதுக்கான படிப்பு. ஆனால் கோடீஸ்வரனா அதிகமாக இருக்கிறது பார்ட்னர். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ முதலியாரோ கோனாரோ அந்த அளவுக்கு இல்லையே. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? முதலியார் இல்லைன்றீங்க. முதலியார் தாங்க பெரிய ஜாதியை தமிழ்நாட்டில். அவங்க அளவுக்கு இல்லைல்ல. அப்படி இல்லைங்க, முதலாளின்றால இப்போ முதலியார் தாங்க. முதலாளிங்கிறது வேற, பணம் இருக்கிறதுங்கிறது வேற. அதைத்தான் நான் முன்னாடியே சொல்றேன். ஜாதின்னு நீங்க சொல்லாதீங்க. இல்ல இல்ல,
பணக்காரன் பூராமே உண்டு. இல்ல நீங்க சொல்ற கான்செப்ட் 100 விழுக்காடு புரியுது. நம்ம ஆடியன்ஸ்க்கும் நீங்க சொல்றது புரியும். அதை நான் கமெண்ட்ஸ்லேயே போடுவாங்க, உமாபதி சார் சொல்வதை கேளுன்னு போடுவாங்க. அதெல்லாம் ஓகே, நான் அதுக்குள்ள போக விரும்பல. தங்கத்தை அதிகமா முதலீடு போட்டு பண்ணணுங்கிற விழிப்புணர்வு உள்ள சமூகம் 3-4 தலைமுறையா அவர்கள்ட்ட தான் இருக்கு. பெரும்பாலும் நீங்க தமிழர்கள் நான் பிராமின்ஸ் வந்து லேண்ட்ல பணம் போடுற ஆளு தான் அதிகம். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தான் அதெல்லாம் நிறைய தெரியும் என்னை விட. லேண்ட் வாங்கி வச்சுக்கோப்பா, காணி நிலம் ஒரு இது வச்சுக்கோப்பா, ஊர் பக்கம் ஒரு சென்ட், இந்த லாங்குவேஜ் அதிகமா இருக்குது. ஆனா அவங்ககிட்ட தங்கம் அதிகம். ஏதாவது ஒரு விஷயம் ஜீவா, அதாவது பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒருத்தன் அறிவுபூர்வமா வளர்ந்துட்டான் அப்படின்னு இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கேஸ்ட் வச்சுக்க, மொழியாராக இருக்கட்டும், ஐயராக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு சில வளர்ந்த கேஸ்ட்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ பிரம்மாண்டமான கல்லூரி வைத்திருக்கவங்க பூரா அகில இந்திய அளவில் நம்பர் 1 கல்லூரி வைத்திருக்க பூரா மொழியார்கள் தான். எந்த பிராமணன்ட்டையும் கிடையாது, வேற கேஸ்ட் கலர்ட்டு கிடையாது, அவங்கள்ட்ட வேற டைப் ஆஃப் இல்லை இருக்கு. அதுதான், அதாவது என்னென்னா நீங்கள் வளர்ச்சி அடைந்தவன் எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் நம்ம வளரணும்னு பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏழைகளுக்காக பேசும்போது நீங்கள் எந்த ஜாதிக்காரனையும் இழுக்க வேண்டியதில்லை. அதாவது அவனுக்கு விழிப்புணர்வு இருக்குன்னா, அவனுக்கு அறிவு இருக்குன்னா, அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் திருப்பி வந்து கீழே இருந்துட்டு இப்ப நம்ம சங்கிகள் இருக்கு, அவங்களுக்கு கிடைச்ச வாழ்வாதாரம் இடம் அது இவனுக்கு கிடைக்கலையே. இல்லை எத்தனை வருஷத்துக்கு தான் அதையே நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும்? அதை சொல்ல முடியாது. அதாவது என்னன்னா, நம்ம ஏழைகளுக்காக பேசும்போது அது எல்லா ஜாதிக்காரனும், ஏழைன்றது வந்து நீங்கள் சொல்கிற படிநிலையில் இருக்கிறவர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அதை மாற்று கருத்து கிடையாது, அது யாரும் மறுக்கலை. ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்க விவகாரத்தை பொறுத்தளவுக்கு இது வந்து பிராமணர்களையோ இல்லை இப்போ ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் இருக்கிறவனையோ பணக்காரன் தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு கேஸ்டில் இருக்கான், இப்போ உங்கள் கேஸ்டில் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, என் கேஸ்ட் என்னன்னு தெரியாது. இப்போ என் கேஸ்ட்லேயே இருக்க உமாபதி கஷ்டப்படுறான்னு உடனே வந்து பணக்காரன் செஞ்சுருவானா? நம்ம ஆளு கஷ்டப்படுறான்னு செய்ய மாட்டான். அது தனிநபர் சார் தான் செய்ய மாட்டான். அரசு இப்படி வதைக்க கூடாதுல்ல, அரசு எல்லாருக்கும் செய்ய மாட்டான். பணக்காரன் பூரா ஒரு திருடன் தான். திருடன் எல்லாரையும் சொல்ல முடியாது. உழைத்து சம்பாரிச்ச பணக்காரனும் ஒரு சொற்பம் இருப்பான். எல்லாரும் உழைச்சி சம்பாதிக்கிறோம். இப்போ எவனும் பணக்காரன் ஆக முடியாது. ஆனால் ஒரு 10% ஆயிருப்பான், புரியுதா? 10% இருந்திருப்பான். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதுக்குள்ளேயே போக வேண்டாம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ தங்க நகையை பொறுத்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இப்போ வேறு ரூபத்துக்கு போயிடுச்சு. நீங்கள் வந்து தங்க நகையை வாங்கி வைக்கிற ஜாதிக்காரன்லாம் இப்போ கிடையாது. தோடு வாங்கி சேர்த்து வைக்கணும், இது வாங்கணும் இல்லை. இப்போ வந்து எப்படின்னா, எல்லாருமே இந்த சமூகத்தில் வந்து ஏமாற்றப்படுறான்றதை ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நகைக்கடைக்காரனில் 80% சீட்டிங் தான். அவன் என்ன பண்ணுறான்னா, உங்களுக்கு வேல்யூ உள்ள நகையை விற்கிறது இல்லை, பணக்காரனுக்கு விற்கிறதில்ல, ஏழைக்கு விற்கிறது இல்லை. நீங்கள் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பவுன் அப்படின்னா கல் வச்ச நகையை வாங்க மாட்டாங்க, மேக்சிமம் அவாய்ட் பண்ணுவாங்க. விவரம் தெரிந்த இப்போ எங்கள் தாத்தாலாம் இருக்காருன்னா, அப்போது எங்கேயாவது போகிறாருன்னா அவர் பேசுகிறது, அவர் எனக்கே தாத்தானா எத்தனை வயசு இருக்கு மாதிரி, இப்போ அவர் இருந்தாலும் 125 வயசு இருக்கு. ஆசாரியை விட மாட்டார். எதுக்குடா இங்கே எதுக்குடா கல் வச்சா, இது எதுக்குடா வச்சா, இந்த கல்லோட எடையை குறையணுமாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து கல் எடையை குறைக்க மாட்டாங்க, அதில் சீட்டிங் பண்ணிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? 10 பவுன் நகையில் கல் வச்சு ஒரு நெக்லஸ் இருந்துச்சுன்னா அதில் 10% போயிடும். இப்போ ஒரு பவுன் எவ்வளோ ஆச்சு? 1 லட்ச ரூபா அடிச்சுடுவான். அதில் கல்லை தனியாக நிறுத்தா போட மாட்டான், சீட்டிங் பண்ணுவேன் அந்த காலத்தில். புரியுதா? இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த இப்போ திருடர்கள் வந்து இருக்காங்க, கார்பரேட் நகை வியாபாரி இருக்கான் பாருங்க, இவன் என்ன பண்ணுறான்னா சேதாரம்ன்றான். எங்கடா அந்த சேதாரம்னு கேட்டால் கொடுக்க மாட்டான். 10 பவுன் நகை செய்கிறீங்கன்னா 15% சேதாரம் போடுவான். அந்த 15% கொடுறா, எனக்கு கொடுறா, எப்படா சேதாரம் ஆச்சுன்னா அது நொறுங்கி விழுந்துடும், அந்த நொறுங்கினதை என்கிட்ட கொடுறான்னா கொடுக்க மாட்டான். அப்போ என்னாச்சு? 10 லட்ச ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபா அடிச்சுடுவாங்க சேதாரன்ற பேரில். அது போக என்ன பண்ணுவான்னா, கூலின்ற பேரில் ஒரு அமௌண்ட் அடிச்சிருவான். 10 லட்ச ரூபாய்க்கு சேதாரம். ஆமாம், 10 லட்ச ரூபாய் மொத்தமாக ஒரு நெக்லஸை விற்றான்னா செய்கூலி சேதாரத்தில் 2 லட்சம் அடிச்சிருவாங்க திருட்டு பசங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது போக என்ன பண்ணான்னா, இப்போ ஃபேன்சி நகைகள்னு ஒன்று கொண்டு வந்துட்டான். அதில் வந்து தங்கத்துக்கு உறுதிமொழியே இருக்காது. 80% 85% தான் தங்கம் இருக்கும். அப்போ அதில் ஒரு 15% அடிச்சிருவான். அப்போ 10 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா 7 லட்ச ரூபா தான் தங்கம், 3 லட்ச ரூபா ஆட்டை. இப்படி ஊரே உலையில் அடித்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பணக்காரன் வந்து தங்கம் வாங்கிலாம் சேமிக்கிறது கிடையாது. இந்த வளர்ந்த சமூகம் பணக்காரன் இருக்குல்ல, அவன் வந்து டிசைனுக்கு தான் நகை வாங்குறான். ஏதோ ஒரு சேமிப்புக்கு இருக்கட்டும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நகை தங்கம், ஆனால் ரிட்டர்ன் கொடுக்கலான்ற ஒரே ஆப்ஷன் தான் தங்கத்தில் இருக்குது. இப்போ உள்ள தங்கத்துக்குள்ள வேல்யூ. இப்போ எல்லாமே பாண்டா எப்போ தங்கம் வந்துச்சோ,
எப்போ வந்து ஷேரில் தங்கத்தை இறக்கி விட்டு அதை மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு பணக்காரர்கள் இந்த ரியலாக கோல்டு வாங்கி சேமிக்கிறத விட்டாங்க. எல்லாம் வந்து ஷேர் ட்ரேடிங் போனதுனால தங்கத்தோட விலையே இப்படி ஏறினது. ஷேரில் எப்போ தங்கத்தை கொண்டு வந்தானோ, வெள்ளியை கொண்டு வந்தானோ, வெள்ளியெல்லாம் நாய் கூட சிந்தாமல் இருந்துச்சு. 1 கிராம் வெள்ளி 10 ரூபா 20 ரூபாய்க்கு இருந்தது. இவ்வளோதான். ஒரு கொலுசு வாங்கினீங்கன்னா 150 ரூபாய்க்கு வாங்கிடலாம். இன்றைக்கி வந்து 1 கிராம் வெள்ளி 110 ரூபாய்க்கு போயிட்டு 1 கிராம் வெள்ளி. எதனாலன்னா ஷேர் ட்ரேடிங்கில் அந்த சூதாட்டம்ன்ற ஷேர் ட்ரேடிங் இருக்குது, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சூதாட்டம் உலகம் பூரா. அந்த ஷேரில் வந்து இதில் கொண்டு வந்த லிஸ்டிங் இதில், அதாவது என்னென்னா இதை மாதிரி நீங்கள் கோல்டை வந்து வாங்கி சேமிக்கலாம், கண்ணால் பார்க்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஷேரில் வந்து ஒரு 10 கிலோ தங்கத்தை வாங்கிக்கலாம், அதுக்குரிய அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா இருக்கும். அது விலை ஏறினா விற்கலாம். விர்ச்சுவல் கோல்டு, விர்ச்சுவலாக கற்பனையில் அது கொண்டு வந்ததுக்கு அப்புறமே தங்கத்தோட வேல்யூ கூட ஆரம்பிச்சிச்சு, குறைய ஆரம்பிச்சு, மாறி மாறி ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. அதை தான் இப்போ பணக்காரன்லாம் செய்கிறான். அதுக்கும் பேங்க்கில் அடகு வைக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. பணக்காரனுக்கும் பேங்க்கில் அடகு வைக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை. பணக்காரன் ஒரு துளி கூட நகையை பேங்க்கில் அடகு வைக்கிறதுனால பாதிக்கப்பட போகிறதே இல்லை. அவன் பாண்டாக வச்சுருப்பான், அதை அப்படியே கொடுத்து கேஷ் ஆக்கிடுவான். அதுக்கு கூலியும் கிடையாது, சேதாரமும் கிடையாது. புரியுது அவங்களுக்கு? பாதிக்கப்படுறவன் மூக்குத்தி தோடு போட்டிருக்க ஏழை, மிடில் கிளாஸில் பொண்டாட்டி ஒரு தாலி செயின் போட்டிருப்பா, இன்னொரு செயின் ஒரு நெக்லஸ் போட்டிருப்பா, அதை கொண்டு போய் அடகு வச்சு தான் காலேஜில் மெடிக்கல் சீட் வாங்குறேன், இன்ஜினியரிங் சீட் வாங்குறேன்னு பல பேர் மிடில் கிளாஸில் நல்லா 40, 50,000, 60,000, 70,000 சம்பளம் வாங்குறவங்க கூட திடீர்னு 5 லட்சம் பரட்ட முடியாது. பொண்டாட்டிக்கு போட்ட நகையை தான் கொண்டு போய் ஒரு 10 பவுன் நகை இருந்துச்சுன்னா கொண்டு 5 லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சு தான் பிள்ளைய கொண்டு இப்போ இந்த இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ இதுலேயே சேர்ப்பான். இன்னும் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கேன் மெடிக்கல் சீட் வாங்கினா கூட பொண்டாட்டியோட 50 பவுன் நகையை கொண்டு போய் வச்சு தான் ஒரு அமௌண்ட்டை தேர்த்தி கையில் இருக்கிற அமௌண்ட்டை கடை வாங்கி போய் 50 லட்சத்தை கொடுத்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர்க்கலாம். அதனால் அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து இந்த படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி மந்த்லி சம்பளம் வாங்குறான் பாருங்க, அவன் தான் பெரிய அளவில் பாதிக்கப்படுவான். மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். அதே மாதிரி தோட அடகு வச்சு கவர்மெண்ட் காலேஜில் 3000 ரூபா 5000 ரூபாய்க்கு கொடுத்து அதுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஒரு குறைந்தபட்சம் 50,000 ரூபா இல்லாமல் ஓசி படிப்பை கூட படிக்க வைக்க முடியாது. குறைந்தபட்சம் 25,000 எல்லாம் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு அத்தை கூலி வாங்குற 25,000 ரூபாய்க்கு மொத்தமாக எங்கே போவான்? அவன் எதையாவது ஒன்றை கொண்டு போய் அடகு வச்சா வட்டி கடை வாங்கி தான் பண்ணி ஆகணும், தவணைக்காரன்ட்டு வாங்கி. அப்போ என்ன ஆகுன்னா, நகைகள் இருந்தால் அவன் கொண்டு போய் பேங்க்கில் போய் நிற்பான், 1% வட்டி. பேங்க்னா நம்ம நகை காணாமல் போயிடாது, கொள்ளையடிச்சிட மாட்டான், சேட்டுகிட்ட வச்சோம்னா வட்டி மேலே வட்டி போட்டு நகை சுவாகா வாங்கி போயிடும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ அவனுக்கு தான் பாதிப்பு. இப்போ நீங்கள் இதுக்கு ஏதோ ஜாதி பிரச்சனையே தேவையில்லை. அந்த ஜாதி, அந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன்லாம் இல்லை. அப்படி குறிப்பிட்ட ஒரு தேசிய இனமான குஜராத்திகளுக்கு வாய்ப்பு, மார்வாடிகளுக்கு அவனுக்கு லாபமா அமையுது. அது நாங்க நாங்க செய்வோம், அவன் வட்டி கடை வச்சிருக்கான் அப்படின்னு. ஆனா வட்டி கடை வச்சிருக்கவன் பூரா 80% ராஜஸ்தானி. அதான் அந்த மாதிரி 20% குஜராத்தி. தமிழ்நாட்டை பொறுத்தளவு இது ஏழை பணக்கார பிரச்சனையா இருந்தாலும் ஏழையா இருக்கிறவங்க எல்லாம் யாரு, பணக்காரங்களா இருக்கிறவங்களா யாருங்கிற ஒரு அரசியலும் இந்தியாவில இருக்குங்கிறனால அது எப்பவுமே இங்க ஒரு மாநிலம் சமமா எல்லா மாநிலத்தையும் பாக்குறது கிடையாது, சாதி எல்லா ஒரு சமத்துவம் கிடையாது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு எல்லாம் இருக்கிறப்ப நம்ம எல்லா பிரச்சனைக்குள்ளேயும் போய் பேசணும்ல. அதுக்காண்டிதான் அதை ரைட். 1/2 கிராம் தோடுக்கு நம்ம அவ்வளவு தூரம் போக வேணாம். வேற ஒன்றும் எதையுமே அரை பவுன் நகை அடகு வைக்கிறீங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நீங்க ஜாதி மதம்னு போனீங்கன்னா அது பெரிய சப்ஜெக்ட் இருக்கதான். நீங்களே இப்ப மார்வாடி வெர்சஸ் தமிழர், இந்தி மாநிலம் வெர்சஸ் இந்தி பேசாத மாநிலம், வட இந்தியா வெர்சஸ் தென்னிந்தியாங்கிற அரசியல் நீங்க சேர்த்து கடை நீங்க உங்க சொந்தக்காரன் என் சொந்தக்காரன் வச்சிருக்கீங்க. அதான் சொல்றேன், அந்த அரசியல் இருக்கிறதுனால நம்ம அதை பேசுறோம். மற்றபடி நம்ம அதுல இது பண்ண போறதுல இதற்குள் என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு, இது ஒரு பொருளாதார பிரச்சனையா, ஒரு வர்க்க பிரச்சனையா, ஏழை பணக்கார பிரச்சனை? இது முழுக்க முழுக்க ஜாதி மத இனமொழி தாண்டி ஏழை பணக்கார பிரச்சனை. மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் குஜராத்தி முதலாளிகள் அவங்களுக்கான குஜராத்தி முதலாளிகள் வெர்சஸ் இந்தியர்கள் அப்படின்ற பிரச்சனை. கண்டிப்பா ரொம்ப இந்த விஷயத்த ரொம்ப விலாவரியா மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு புரியும் வண்ணம். அதுல இவங்களுக்குன்னு ஒரு தங்கம் கிடைச்சிருக்குல்ல, நிதியமைச்சர், அந்த வைரம் தங்கத்தை, தமிழ்நாடு பாதிக்கப்படுதுங்கிற உணர்வு அவங்களுக்கு. தமிழ்நாடு அவங்க தமிழர் இல்லையா? திருப்பி எனக்கு கடுப்பு ஏத்தாதீங்க தயவு செய்து. தமிழ்நாடு பாதிக்கப்படுறதுக்கு அந்த அம்மாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அந்த அம்மாவுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம்? திருச்சி மதுரை தானே சொல்றாங்க. அதை சொல்றது அவங்க, நீங்க எதுக்கு சொல்றீங்க அப்படி? உங்களை யாரும் சொல்ல சொன்னா? வட இந்தியன் கூட தான் இங்க இப்போ கொத்து வேலை பார்க்குறான், ஒரு 6 வருஷம் 7 வருஷம் தங்கி மெட்ரோ போடுறான், அதுக்காக அவன் தமிழன் ஆயிடுவானா? கண்டிப்பா இந்த பிரச்சனையினுடைய பல்வேறு பரிணாமங்களை வழக்கமான உங்களுடைய பாணியில் உதாரண உமாபதி அப்படிங்கிற மாதிரி
எப்பயுமே ஒரு உதாரணங்களுடன் மக்களுக்கு தெரிந்த உதாரணத்திலிருந்து சொல்வீங்க. அவன் லைஃப்ல என்ன நடக்குமோ அந்த உதாரணத்திலிருந்து சொல்றது தான் அவங்களுடைய தனித்துவம். அதைத்தான் அந்த அடிப்படையில் அதே போன்ற உதாரணங்கள் எடுத்துக்காட்டுகளுடன் மக்களுக்கு புரியும்படி எளிய முறையில் எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி. நன்றி.